கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப்பு, இந்த கப்புகிட்ட 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். நல்ல சுத்தமான கம்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு, இதே கப்புகிட்ட 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லம், நல்ல நயம் வெல்லம் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்ல கல் மண் இல்லாத வெல்லம் தான். நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க, நல்ல வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து கம்பையும் பச்சரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குருவோம். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். எந்த ஒரு பலகாரம் செய்தாலும் நம்ம வந்து வறுத்து செய்தோம்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து நான் கம்பை வந்து வறுத்து எடுக்க போகிறேன். கம்பையும் வறுத்துக்கிறணும், நம்ம பச்சரிசியும் நல்லா வறுத்துக்கிறணும். பாருங்கள், நல்லா படபடன்னு பொரியும். நல்லா இப்படி பொரியும் போது நம்ம எடுத்து கொட்டிடணும். நல்ல வாசனையாக இருக்குது, நல்லா பொரியுது பாருங்கள் படபடன்னு. இப்போ கொட்டி வச்சு அடுத்து வந்து பச்சரிசியை வறுத்துக்குவோம். அரிசியும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ரெண்டையும் ஆற வச்சு மிக்சியில் ஓட விட்டு கொழுக்கட்டைக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் ஓட விட்டு இந்த மாவை எடுத்துக்கிடுவோம் திரிச்சு. இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அது கூடவே தேங்காய் துருவல், ஏலக்காய் பவுடர், வெல்லம் வந்து நான் சும்மா தூளாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காய்ச்சி விடுறவங்க காய்ச்சி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு, இது வந்து கொஞ்சம் நயா வெல்லம் வாங்கினதுனால நான் அப்படியே போடுறேன். இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா வெல்லத்தெல்லாம் நொறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளச்சி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கையளவுக்கு இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொழுக்கட்டை பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் இப்படி கொழுக்கட்டை பண்ணி வச்சுக்கோங்க. மாவு எல்லா மாவையும் இதே மாதிரி கொழுக்கட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து வந்து இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். இட்லி தட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி இப்படி இட்லி கொப்பரைக்குள்ளே வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம்ல கொழுக்கட்டை, அதை எடுத்து இதே மாதிரி ஆவியில் வேக வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். இப்போ வந்து நம்ம மூடியை போடணும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், ஆவியிலேயே வேகட்டும். 10 நிமிஷம் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த இந்த கொப்பரையை சுற்றி இந்த வருது பாருங்க, ஆவி மாதிரி தெரியும். இப்படி வந்தாலே நம்மளுக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கம்பு கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.